தமிழகத்தின் தென்கடலோர பகுதியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறு அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். சனிக்கிழமை அன்று குமரி கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஞாயிறன்று காலை மேற்கு நோக்கி நகர்ந்தது. லட்சத்தீவு கடல் பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வால் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கடலோர பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ரமணன் கூறினார். வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முடித்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். 3 நாடுகளில் 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக கடந்த செவ்வாய் அன்று டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி புறப்பட்டார். செஷல்ஸ், மொரிஷியஸ் நாட்டுக்கு சென்றவர் 3வதாக இலங்கைக்கு வெள்ளி அன்று அதிகாலை சென்றார். அன்றைய தினமே இலங்கை பார்லிமெண்டில் மோடி உரையாற்றினார். சனிக்கிழமை அன்று வடமேற்கு மாகாணத்தில் தலைமன்னார் மடுரோட் இடையில் அமைக்கப்பட்ட புதிய ரயில் பாதையை மோடி துவக்கி வைத்தார். யாழ்ப்பாணத்தில் கால் பதித்த முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை பெற்ற மோடி, உள்நாட்டு போரால் வீடுகளை இழந்த இலங்கை தமிழர்களுக்காக இந்திய அரசின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட 27,000 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். ஞாயிறு அதிகாலை 1 மணி அளவில் டெல்லி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியும் அவரது குழுவினரும் வந்து சேர்ந்தனர். போராடுவதற்கு காரணம் தேடி அலைபவர் வைகோ என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாகர்கோவிலில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமர் மோடியின் இலங்கை பயணம் வெற்றியை தேடி தந்துள்ளதாக தெரிவித்தார். காவிரி தடுப்பணைக்காக வைகோ போராட்டம் அறிவித்திருப்பதற்கான ஆதாரத்தை தரட்டும் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார். பாகிஸ்தானில் 2 தேவாலயங்களில் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்ததில் 6 பேர் இறந்தனர். பாகிஸ்தான் லாகூரில் உள்ள யுஹானாபாத் பகுதியில் இருவேறு தேவாலயங்களில் ஞாயிறு அன்று காலை அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 2 தேவாலயங்களிலும் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. இக்குண்டு வெடிப்பில் 6 பேர் இருந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். 2 தேவாலயங்களின் வாசல்களில் மனித வெடிகுண்டுகள் தங்களை வெடிக்க செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தெஹ்ரிக்-இ-தாலிபான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதே தெஹ்ரிக்-இ-தாலிபான் அமைப்பு தான் கடந்த ஆண்டு டிசம்பரில் பெஷாவர் பள்ளியில் 150 குழந்தைகளை கொன்று குவித்தது. மேற்கு வங்கத்தில் 72 வயது கன்னியாஸ்திரி கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தில் 5 நபர்கள் சிக்கியுள்ளனர். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ரணகாட் டவுனில் ஜீசஸ் மேரி கான்வென்ட் செயல்பட்டு வருகிறது. சனிக்கிழமை அதிகாலை 6 மர்ம ஆசாமிகள் காவலரை தாக்கிவிட்டு பள்ளிக்குள் நுழைந்தனர். தடுக்க முயன்ற 72 வயது கன்னியாஸ்திரியை அவர்கள் கற்பழித்தனர். தேவாலயத்தை சூறையாடிவிட்டு 9 லட்சம் ரூபாயை கொள்ளடித்து சென்றனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட 4 ஆசாமிகள் படங்கள் பள்ளியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இப்படங்களை வெளியிட்ட மேற்கு வங்க போலீசார் துப்பு கொடுப்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்தனர். இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க சிஐடி போலீசார் துரித கதியில் செயல்பட்டு 5 பேரை கைது செய்துள்ளனர். விசாரணை தீவிரமடைந்துள்ளது. மும்பை மோனோ ரயில் பிரேக் டவுன் ஆனதால் நடுவழியில் தத்தளித்த பயணிகளை தீயணைப்பு படையினர் மீட்டனர். மும்பையில் வடாலா மற்றும் செம்பூர் ரயில் நிலையங்களுக்கு இடையே மோனோ ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. வடாலாவில் இருந்து காலை 7:45க்கு புறப்பட்ட மோனோ ரயில் பக்தி பார்க் ரயில் நிலையம் அருகே வந்தபோது திடீரென பிரேக் டவுன் ஆனது. மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் நடுவழியில் ரயில் நின்றதை அறிந்ததும் பயணிகள் பீதியடைந்தனர். தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து ராட்சச கிரேன் உதவியுடன் பயணிகளை மீட்டனர். மியான்மரில் படகு மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 34 பேர் இறந்தனர். தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரின் கியோக் தீவில் இருந்து அரசு பயணிகள் போக்குவரத்து படகு வழக்கம் போல் புறப்பட்டது. சிட்வே நகர் அருகே வங்காள விரிகுடா கடலில் சென்றபோது கடுமையான அலைகளில் சிக்கி கவிழ்ந்தது. படகில் 214 பயணிகள் இருந்தனர். பேரிடர் மீட்பு படையினர் 167 பயணிகளை மீட்டனர். இவ்விபத்தில் 34 பேர் இறந்தனர். பலியானவர்களில் 31 பேர் பெண்கள், 3 பேர் ஆண்கள். 12க்கும் அதிகமானவர்களை காணாததால் அவர்களும் பலியாகி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. பன்றி காய்ச்சலை தடுக்க புதுச்சேரியில் சித்த மருத்துவ கசாயம் இலவசமாக வழங்கப்படுகிறது. சித்த மருத்துவ வெளிநோயாளிகள் பிரிவில் பன்றி காய்ச்சல் தடுப்புக்காக கபசுர கசாயம் வழங்கப்பட்டது. 15 வகை மூலிகைகள் சேர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த கசாயத்தை இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சியை இயக்குநர் ராமன் துவக்கி வைத்தார். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் பன்றி காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாய் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் கோவையில் நடந்தது. கோவை மாநகர போலீஸ் சார்பில் நாய் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான இலவச விழிப்புணர்வு முகாம் நடந்தது. பொதுமக்கள் தங்களது செல்ல நாய்களுடன் இந்த முகாமில் கலந்து கொண்டனர். அவினாசி சாலையில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இம்முகாம் நடந்தது. பராமரிப்பு, தடுப்பூசி, நோய் தாக்குதல் ஆகியன குறித்து விளக்கம் தரப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட நாய்களுடன் வந்த உரிமையாளர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். வெல்கம் பேக் எனும் இந்தி திரைப்படத்தில் ஜான் ஆபிரஹாமுடன் நடிகை ஸ்ருதி ஹாசன் நடித்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஒரு காட்சியில் உதட்டோடு உதடு முத்தம் கொடுக்கும் காட்சியை தேவைப்பட்டுள்ளது. ஆனால் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் ஜான் ஆபிரஹாம். இதற்கு காரணம் சமீபத்தில் தான் ஜானுக்கு திருமணம் நடந்தது. முத்த காட்சி நடிப்பதில்லை என்று உறுதியாக இருக்கிறாராம்.